ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜெயா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கோலா உருண்டையை சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கோலா உருண்டைக்கு மசாலா வறுத்து சிக்கனை வறுத்துலாம் பண்ணணுங்கிறது இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கு. பட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் சாதத்துக்கு மட்டும் இல்லாது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இப்போ இந்த சிக்கன் கோலா உருண்டையை சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, அன்னாச்சிப்பூ 4 இதழ், பட்டை ஒரு துண்டு போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கோங்க. சிக்கனோட சேர்த்து போட்டோம்னா சரியாக அரைப்படாது, அதனால் இந்த மாதிரி ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடணும். அரைச்ச பிறகு அதோட 3 பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடி இதழ் 4 இதழ், இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு போட்டு அதைகளையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடணும். அரைச்ச பிறகு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிறதோட மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ சிக்கனையும் சேர்த்துக்கங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா போதும். போட்டு இதுமே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிடணும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்க வேணாம், இன்னும் ஓரளவு குறன்னு அரைச்சா போதும். இதில் சிக்கன் மசாலா பொடிக்கு பதிலாக மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடியுமே போட்டுக்கிடலாம். இப்போ அரைச்ச சிக்கன் பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். இதில் நம்ம அரைக்கும் போது எதுக்குமே தண்ணியே சேர்க்கவே இல்லை, தண்ணி சேர்க்காட்டினாலுமே கரெக்டான பக்குவத்தில் அரைப்பட்டுரும். தண்ணி எதுவும் சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும் உருண்டை. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சதில் 1.5 இன்ச்சு அளவுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கங்க. நல்லா சிக்கன் பேஸ்ட்டு இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை ஒரு 7 இல்லை 8 உருண்டை போட்டுக்கிடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கரண்டி எதுவும் விடாதுங்க, ஏன்னா உருண்டை உடனே உடஞ்சி போயிடும். 1 நிமிஷம் கழித்து லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை விட்டு உருட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உருண்டை இந்த மாதிரி உருட்டி வேக வச்சோம்னா எல்லா பக்கமும் ஒன்று போலவே இருக்கும். இல்லாட்டினா ஒரு பக்கம் ப்ரௌனாகவும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து கோல்டன் கலரில் வந்ததும் அரைச்சி எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்க எண்ணெயும் டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா வடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கோலா உருண்டை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவுமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கோலா உருண்டையை நீங்கள் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4